தமிழ் தேசியம் அப்படின்னாலே ஜென்சி கேட்டகரி இளைஞர்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தமிழ் தேசியம் அப்படின்னா அதை வந்து திமுக எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு, இப்படிதான் வந்து சுருக்கிட்டாங்க. அப்போ தமிழ் தேசியம், உண்மையான தமிழ் தேசியத்துடைய எதிரி யார் அப்படின்னா தெலுங்கு தேசியம் கிடையாது. உண்மையான தமிழ் தேசியத்துடைய எதிரி யாருன்னா இந்தி தேசியம், இந்து தேசியம், வலதுசாரி தன்மையோட இயங்கக்கூடிய பாஜக, RSS, வடவர் ஆதிக்கம், இதுதான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. இதை வந்து மக்கள் கிட்ட தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு, காலத்தின் கட்டாயம் இருக்கு. இது எல்லாமே பண்ணவர் யாருன்னா அண்ணன் பெருமதிப்புக்குரிய சீமான் அவர்கள். தமிழ் தேசியத்துக்கு வேற ஒரு கான்டெக்ட் கொடுத்து, வேற ஒரு மீனிங் கொடுத்து, அதை மீனிங்லெஸ்ஸா மாத்தின பெருமை யாருக்கு சேரும்னா சீமான் அவர்களுக்கு தான் சேரும். அவர் தான் வந்து தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்கு எதிராகவும், திமுகக்கு எதிராகவும், பெரியாருக்கு எதிராகவும் இப்படி வந்து திசை மாற்றினார். ஆனா உண்மையான தமிழ் தேசியம் அவர் எங்கேயுமே வந்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்திருக்க மாட்டார், நேஷனாலிட்டியுடைய ஆதிக்கத்தை எதிர்த்திருக்க மாட்டார். பாஜக, RSS யாரு தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரியானவங்க? RSS, பிஜேபி. ஆனா அவங்க மேடையிலேயே போயிட்டு இவர் வந்து பங்கேற்பார். அப்போ இதை வந்து புரிய வைக்க வேண்டிய தேவை இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு முயற்சி தான் விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய இந்த மாநாடு. இப்போ விசிகா நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கு 2 அப்ஜெக்டிவ். ஒன்று, மாநில சுயாட்சியை நாங்கள் வலியுறுத்துறோம். இன்னொன்று, உண்மையான தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத இந்த ஜென்சி கேட்டகரிக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. அது இந்த மாநாட்டில் நாங்கள் எங்கள் தலைவர் பேசுவார்.